ஃபுல்லாக எல்லா ஃபியூஸுமே கருகிருச்சுங்க. ஒரு ஃபியூஸ் கூட நல்லா இல்லை. திருப்பூர் வரைக்கும் நாங்கள் பைக்கை டோ பண்ணிட்டே வந்தோம். நைட்டு இப்போ நான் பைக்கை கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா டிஸ்பிளே ஆன் ஆகுது. செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி மொத்தமாக டெட் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா டோவிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இஷ்யூ இருக்குது, கருகிருச்சு ஃபுல்லாக. 20 days ஆச்சுன்னா அது வரைக்கும் நான் வண்டி இல்லாமல் என்ன பண்ணுறது? ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னோடய லாஸ்ட் விளாக் சவக்காட் விளாகில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டில் என்னோடய பைக் வந்து நின்றுருக்கும், மணலில் மாட்டி நின்றுருக்கும். அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய லைட் எரிஞ்சிருக்காது, ஹெட்லைட் எரிஞ்சிருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வண்டி ஃபியூஸ் போயிருந்துருக்கு. முன்னாடியே ஃபியூஸ் போயிருக்கு, நான் விளாகில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு லைட் இல்லையே, சரி ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் அதுக்கு முன்னாடி நாள் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி ஃபியூஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி எக்ஸ்ட்ரா ஃபியூஸையும் போட்டு நான் 3 ஃபியூஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 ஃபியூஸையுமே நான் போட்டு செக் பண்ணிவிட்டு, ஆனால் வண்டி வந்து ஆன் ஆகுது. நார்மலாக ஃபியூஸை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன் ஆகுது. பட் அதையும் நான் ஸ்டாண்ட் எடுத்து இக்னிஷன் ஆன் பண்ணும்போது வந்து வண்டி திரும்பி ஃபியூஸ் போயிடுது, லைட்டு ஃபியூஸ் போயிடுது கரெக்டாக. ஸோ அந்த டைம்லலாம் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேங்க. அதுக்கப்புறம் லைட்டே இல்லாமல் NH 544 வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பேட்ரி டெட் ஆச்சு, அதுவும் தாண்டி நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வண்டியை பாலக்காடு தாண்டி கோயம்புத்தூர்கிட்ட கொண்டு வந்துட்டேன். பட் கோயம்புத்தூர் கொண்டு வரும்போது வண்டி ஃபுல் டெட் ஆகிடுச்சு. டெட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக இக்னிஷன் ஃபியூஸ் கேரேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபுல்லாக எல்லா ஃபியூஸுமே கருகிருச்சுங்க. ஒரு ஃபியூஸ் கூட நல்லா இல்லை. எனக்கு மனசு ரொம்ப சுத்தமாக வெறுத்துட்டேன். பட் இருந்தாலும் இக்னிஷன் ஃபியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கடைசி உயிரை பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால தான் வண்டி இவ்வளோ தூரம் ஆனில் வந்துச்சு. இல்லாட்டி வண்டி டோட்டலாக டெட் ஆகிருக்கும், இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டேன் இல்லைங்களா, அங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் முன்னாடி வண்டியை போட்டுட்டேன். அந்த டைமில் டைம் ஒரு 3 o'clock இருக்கும், 2:30 3 o'clock இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வர சொல்லிட்டோம். திருப்பூர்லேருந்து ஃப்ரெண்ட் வந்து ஒரு 1 hourக்குள்ளே வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் வண்டியை டோ பண்ணிவிட்டு, அதாவது கோயம்புத்தூருக்கு முன்னாடி இருந்து கரெக்டாக லொக்கேஷன் எங்கேன்னு தெரில, அங்கேருந்து திருப்பூர் வரைக்கும் நாங்கள் பைக்கை டோ பண்ணிட்டே வந்தோம். நைட்டு ஒரு 2:30 to 2:30 இருக்குங்க. அந்த டைம் ஃபுல்லாக அவ்வளோ தூரம் டோ பண்ணிகிட்டே வந்தோம். Yezdi Adventureக்கு வந்தவங்க கூப்பிட்டுருந்தோம். பட் அவங்க அவ்வளோவா ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. என் ஃபோனில் அந்த டைமில் சார்ஜ் இல்லை. இதுக்கப்புறம் மார்னிங் நான் வண்டியை வந்துட்டு சர்வீஸ் சென்டர் கொண்டு போனாங்க. அதை நீங்கள் vlogல கண்டினியூவாக பாருங்கள், நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ வைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க vlogல என்னோடய வண்டிக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஃபியூஸ் மொத்தமாகவே கருகிருச்சுங்க. இப்போது நான் வண்டி எப்படி நைட்டுக்குள்ளே நான் வீட்டுக்கு டோ பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஃப்ரெண்டு வீட்டில் நிற்கிது. இப்போ இங்கேருந்து நான் வந்து ஷோரூமுக்கு டோ பண்ணிட்டு போகணும். அதுக்காக ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காங்க. அவன் வந்ததும் நான் அப்படியே டோ பண்ணி கிளம்பிடுவேன். போய் சர்வீஸ் சென்டரில் பேசுவாங்க. கண்டிப்பாக இது ஒரு பிக் இஷ்யூ, இன்டர்னல் இஷ்யூ. நான் வண்டி ஸ்டார்டிங்லேருந்து இந்த இஷ்யூ இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. பட் அவங்க அதை சரி பண்ணாங்களா என்னன்னே தெரில. கண்டிப்பாக இன்டர்னல் கிளைம் தான் பண்ணி ஆகணும், இன்டர்னல் வாரண்ட்டி கிளைம் தான் பண்ணி ஆகணும். பாப்பா ஷோரூமில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ நான் பைக் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துட்டேங்க. இப்போ நான் பைக்கை கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா டிஸ்பிளே ஆன் ஆகுது. ஏன்னா இக்னிஷன் ஃபியூஸ் இன்னும் ப்ளோ ஆகலை, லைட்டாக உயிரை கையை பிடிச்சி தான் நின்றுட்டுருக்கு. அதே சேம் டைம் வந்துட்டு நான் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி மொத்தமாக டெட் ஆகிடுது. பார்த்தீங்களா, ஏன்னா பேட்ரி சுத்தமாக டெட்டு. தள்ளுறா வாடா கூடு, நான் தள்ளுறேன் வச்சுட்டு. ஓகே காய்ஸ், டோவிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டு வீட்டில் தான் பைக் நிப்பாட்டியிருந்தேன் நைட்டு ஃபுல்லாக. 2 நாள் ஆச்சுங்க. இவனுங்க வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. சரி நீ காலையில் போயிட்டு சர்வீஸ் சென்டரில் விட்டுலான்னு பார்த்தா இவனுங்க வரல, மத்தியானம் தான் வந்திருக்காங்க. இப்போ டைம் என்னாச்சுன்னா ஒரு 12:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, டோ பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா சின்னக்கரை வரைக்கும் வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஷோரூம் ஒரு 9 kilometers பக்கம் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இந்த ரோட்லேயே டோ பண்ணிட்டே போகணும். ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நம்ம அந்த முன்னாடி விளாகில் பார்த்தீங்களா ஃபுல்லாக கடைசியில் வந்து அந்த பீச்சில் நாங்கள் போயிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது என்னாச்சுன்னா லைட் ஃபியூஸ் போயிடுச்சு. லைட் ஃபியூஸ் இல்லாமல் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி நாள் தான் ஷோரூம் போயிட்டு 2 எக்ஸ்ட்ரா ஃபியூஸஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் என்னென்னா அவங்க வந்து புது ஃபியூஸ் கொடுக்கல, புது ஃபியூஸ் ஸ்டாக் இல்லைங்கன்னு சொல்லிட்டு எனக்கு 2 பழைய ஃபியூஸ் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. எமர்ஜென்சி பர்பஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபியூஸை நான் எடுத்து போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனேயே அந்த திரும்பி வந்து அந்த லைட் ஃபியூஸ் கட் ஆயிடுச்சு. எனக்கு வேறு ஆப்ஷனே தெரியல. மிச்சம் ஒரு ஃபியூஸ் தான் இருக்குங்களா. ஸோ என்ன
ஏன்னா நான் போட்ட ஃபியூஸ் நம்பர் வந்து 15 நினைக்கிறேன், 15ஓ 10ஓ, ஏன்னா ரொம்ப லோ வேல்யூ இருக்கிற ஃபியூஸு. அதனால தான் நான் கட் ஆயிடுச்சு, ப்ளோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வண்டியிலே வந்து லைனில் ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் ஃபியூஸ் ஒன்று இருக்கும், அது வந்து 30 நம்பரு, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அந்த ஃபியூஸ் போட்டு அந்த ஃபியூஸை கழட்டி நான் லைட்டிங் ஃபியூஸில் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் அதுவும் ஃபியூஸ் போயிடுச்சுங்க, தாங்க முடியாமல். இப்போது 2 ஃபியூஸ், சார்ஜ் ஃபியூஸும் இல்லை, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸும் இல்லை, லைட் ஃபியூஸும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இருட்டிகிட்டே இருக்குது நம்ம, ஏன்னா கேரளா ரோடு எப்போவுமே ரொம்ப நேரோவாக வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டுருக்கும், லைட்ஸ் அவ்வளோ, ஸ்ட்ரீட் லைட்ஸ் அவ்வளோவா இருக்காது, நைட் டைம் வேறுங்களா. ஸோ நாங்கள் என்ன முடிவு பண்ணிட்டோம், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப இருட்டுறதுக்குள்ளே மிட் நைட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து NH 544 போய் டச் பண்ணிடுவோம், கொச்சின் டு சேலம் ஹைவே, கொச்சின் டு சென்னை, கொச்சின் டு சென்னை ஹைவே போயிடலாம். அது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரிஸ்க் எடுத்து லைட்டே இல்லாமல் நாங்கள் ஓட்டிகிட்டு வந்தோங்க. இக்னிஷன் ஃபியூஸ் இருந்துச்சு. எனக்கு என்ன பயம்னா, இக்னிஷன் ஃபியூஸ் எங்கேயுமே கட் ஆகிடக்கூடாது. ஏன்னா இக்னிஷன் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா வண்டி ஓடாது. இல்லை, நான் எங்களால் அங்கேருந்து வண்டி கொண்டு வரவும் முடியாது, ஏதோ வேறு வெஹிக்கிள் வச்சு தான் கொண்டு வரணும், இல்லாட்டி விடிஞ்சால் ஷோரூம் பக்கத்தில் தான் ஷோரூம் கொண்டு போய் ரெடி பண்ணி தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது வேறு பயம். ஸோ அதனால் நான் NH 544 எப்படியாச்சும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் இல்லாமலே மொபைல் ஃப்ளாஷ் வச்சுட்டு அந்த 49 கிலோமீட்டர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் சுத்தமாக ட்ரை, ஃபோனு 2 ஃபோன்லையுமே சார்ஜ் இல்லை, எமர்ஜென்சி கூட யாரையும் கூப்பிட்ற அளவுக்கு இல்லை, கடையில் கேட்டாலும் எந்த கடையுமே ஓப்பன்லேயும் இல்லை, சண்டே வேறுங்களா. ஸோ என்னாச்சு, நாங்கள் பிளான் பண்ணோம், சரி ஓகே இன்னும் ஒரு ஃபியூஸ் இருக்குது, அந்த ஃபியூஸை நம்ம சார்ஜிங் ஃபியூஸில் போட்டுக்கலாம், சார்ஜிங் போர்ட்டில் போட்டுட்டு நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த இருக்கிற மிச்சம் ஒரு ஃபியூஸ், அந்த முன்னாடி நாள் ஷோரூமில் வாங்கின மிச்சம் ஒரு ஃபியூஸில் சார்ஜிங் போர்ட்டில் போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சார்ஜும் ஏறலை. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், ஐயோ சரி ஓகே இந்த ஃபியூஸும் போயிடுச்சு போல இருக்குது, சரி சார்ஜ் ஏறலைன்னா பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டு பாலக்காடு கிட்டலாம் வரும்போது ஒரு மாதிரி வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் அணத்துற மாதிரி அணத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அணத்த ஆரம்பிக்கும், எனக்கு என்னடா ஆச்சு, பெட்ரோல் கிலோ முடிஞ்சு. ஆனால் டேங்க் சென்சார் மீட்டரில் வந்துட்டு 1/2 டேங்க் காட்டுது. அது எல்லாமே மைலேஜ் இந்த டைம் எனக்கு நல்லா தந்துச்சு. ஸோ எப்படினாலும் ஒரு 5-6 லிட்டர் ஃபியூல்ஸ்க்கு மேலே வண்டியில் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஒரே நிமிஷங்க, 6 லிட்டர் ஃபியூலுக்கு மேலே இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் என்ன நினச்சேன், ஒருவேளை ஃபியூல் தான் முடிஞ்சிச்சு போல இருக்குது, சென்சார் ஃபியூஸும் ஒழுங்காக வேலை செய்யறனால தான் இப்படி ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் பெட்ரோல் பக்கத்துலேயே கரெக்டாக நேரம் பெட்ரோல் பங்க் முன்னாடி வண்டி நின்றுச்சு. அப்புறம் அங்கேருந்து பெட்ரோலை போட்டுட்டு நான் சரி ஓகே எதுக்கு ஃபியூஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக அந்த வீடியோவை நான் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன், அந்த சைடில் பாருங்கள், ஃபுல்லாக கருகிருச்சுங்க. உள்ளே அந்த சார்ஜிங் ஃபியூஸ் பார்த்திங்களா, அது ஃபுல்லாக கருகிருச்சு. ஐயோ, அந்த இக்னிஷன் ஃபியூஸ் மட்டும் ஒரே ஒரு லைன், சின்ன லைன் வந்துட்டு உசுரை பிடிச்சி கையில் நின்றுட்டுருக்கு. அதனால் எனக்கு மனசே விட்டுருச்சுங்க, இன்னும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது அந்த டைம் மட்டும் நைட்டு ஒரு 11:30 இருக்கும், ஒரு மிட் நைட் ரேஞ்சு. எனக்கு மனசே விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படியோ அந்த கொஞ்சம் இருக்கிற ஃபியூஸை ஃபஸ்ட்டு வேறு வழி இல்லை டோ பண்ணுறதுக்குள்ள ஃப்ரெண்டை வந்துட்டு நான் கோயம்புத்தூருக்கு வர சொல்லிட்டேன். அவன் அங்கே வந்துட்டு இருந்தால் நானும் அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துகிட்டு பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்தாச்சுங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் டோ பண்ணிகிட்டே தான் வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தோம். ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினப்போவே எனக்கு இந்த இஷ்யூ இருந்துச்சுங்க. வண்டி வாங்கினா ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடியே எனக்கு அடிக்கடி ஃபியூஸ் போகும், அடிக்கடி வந்து இக்னிஷன் ஃபியூஸ் போகும், லைட் ஃபியூஸ் தான் அடிக்கடி போய்ட்டு இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், இந்த மாதிரி பேட்ரி சர்க்யூட்டில் ஏதோ இஷ்யூ இருக்குங்க, ப்ளீஸ் அதை ரிசால்வ் பண்ணி கொடுங்க, ஏன்னா அடிக்கடி ஃபியூஸ் போயிட்டே இருக்குது. இல்லாட்டி வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆனாவோ, இல்லாட்டி கொஞ்சம் ஓவர் பவர் ஆனாலோ, இல்லாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக போனாலோ வண்டி நிற்பாட்டும் போது இந்த மாதிரி ஃபியூஸ் போகிற கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் சர்வீஸில் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலாக செகண்ட் சர்வீஸ் அப்போவும் அதே மாதிரி ஃபியூஸ் போச்சுங்க. இப்போ நான் ட்ரிப்பு போகிறதுக்கு நான் கொச்சின் போக போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அப்போ கூட அவங்க கூட சொன்னேன், இந்த மாதிரி அடிக்கடி ஃபியூஸ் போகுதுங்க, லாஸ்ட் டைம் நீங்கள் செகண்ட் சர்வீஸ்லேயே வந்து ஃபியூஸ் சர்க்யூட் ரெடி பண்ணிங்கன்னு சொன்னீங்க, ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் எதுவுமே வைக்கல, எனக்கு என்னமோ அது ஃபியூஸ் ரெடி பண்ண மாதிரியே தெரியல, தயவு செஞ்சு அது என்ன இஷ்யூ ரிசால்வ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டேன். அவங்க இன்னும் நீங்கள் ட்ரிப் போயிட்டு வாங்க, இந்தாங்க எக்ஸ்ட்ரா 2 ஃபியூஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுனால அது புது ஃபியூஸ் தரல, வேறு ஏதோ ஒரு வண்டியிலேருந்து எக்ஸ்ட்ரா பழைய ஃபியூஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இப்போது அதனால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூவே. அவங்க அந்த எல்லா வண்டிக்கும் புது வண்டின்னு ஒன்று வாங்கினா ஏதோ இஷ்யூ வருங்க, இஷ்யூ வராமலாம் இருக்காது. ஆனால் அந்த இஷ்யூவை ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆனால் இவங்க அதை ஒழுங்காக பண்ணி கொடுக்காம இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரபுள். எனக்கு வாங்கின வண்டி எதுக்காக வாங்கினோம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். வண்டி வந்து ப்ளசண்டபுளாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வாங்கினது. நான் நேற்று ட்ரைவில் கூட சொல்லியிருப்பேன்,
வ்ளாகில் கூட சொல்லியிருப்பேன், எங்கேயாச்சும் டிப்ரெஷனாக இருந்தால் ட்ரைவ் போங்க, அந்த டிப்ரெஷன் எல்லாம் மறந்துடும்னு. கடைசியில் இந்த ட்ரைவே டிப்ரெஷன் ஆகிடுச்சுன்னு என்னங்க பண்ணுறது? அந்த மாதிரி தான் இருக்கேன் நிலமா இப்போ. ஆடா அதான் படித்து சொன்னல ப்ரோ, ஃப்யூஸ் இஷ்யூ இருக்குது. கருகிடுச்சு ப்ரோ, ஃபுல்லாக கருகிடுச்சு ப்ரோ. பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு. பாதி நட்டு என்ன சார் ரிசால்வ் பண்ணுங்க. வண்டி ஸ்டார்ட் எதுவுமே ஆகலை, ஃபுல்லாக டெட்டு. இனிஷியல் மட்டும்தான் ஆன் ஆகுது. அது காயில் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சிங்கன்னா தானே நான் பார்க்க முடியும் ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கொண்டு வந்து பார்த்து கரெக்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்ன கரெக்டாக இருக்குது. நான் தான் சொன்னேன் நேற்று. இங்கே பாருங்கள், அது எங்கே நினச்சி தெரியுமா? சம்மந்தமே நான் கொச்சினை போகிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து ஃபியூஸ் வாங்கிட்டு போனேன்னா, அந்த 2வது ஃபியூஸ் போட்டது தான். ஃபஸ்ட் லைட்டு சுத்தமாக எரியலை. நான் என்ன பண்ணிட்டேன், பேட்ரி ஃபியூஸ் எடுத்து, அது என்ன சொல்கிறது, இந்த ஃபியூஸ் இருக்குல்ல, சார்ஜிங் ஃபியூஸ் எடுத்து இதில் யூஸ் போட்டேன். நீங்கள் கொடுத்த ஃபியூஸை போட்டால் நீங்கள் கொடுத்த ஃபியூஸில் தான் இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகி மொத்தமாக கருகிடுச்சு. நைட்டு 12 மணி பாலக்காடு. என்ன ஃபியூஸ் அங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் நான் சார்ட்டை பார்த்து ஃபியூஸ் போடுறதானே, நான் ஃபியூஸ் போடுறதானே போட்டிருக்கேன். சொல்லுங்க, ஜென்ரல் செக்கப் வேறு என்ன கம்ப்ளைண்ட்? போயிட்டு இருக்கும்போது தண்ணி அங்கே இருக்கும். 20 days ஆச்சுன்னா அது வரைக்கும் நான் வண்டி இல்லாமல் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக ஆர்டர் போட்டு தான் வாங்கிக்கிறேன். ஆர்டர் போயிருங்கிட்ட ஆர்டர் போட்டு தான் நான் வாங்கிக்கிறேன். 20 days வண்டி இல்லாமல் என்ன ப்ரோ பண்ணுறது? ஆர்டர் போட்டால் நார்மலாக வரக்கே 15 days ஆகிடும். எமர்ஜென்சி இப்போ கோயம்புத்தூர் ஷோரூம் வேறு ஷோரூம் எங்கேயுமே இருக்காது. ஒயரிங் கிட்டு 6வது யூனிட் ஒயரிங் கிட்டு எங்கேயுமே இருக்காது. ஒரு ஒயரிங் கிட்டோட வேல்யூ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாய். கவுண்டர் சேலுக்கு அது யூஸ்ஃபுல்லே கிடையாது ஒயரிங் கிட். ஒரு 1 வீக் ஒரு நான் என்ன வச்சா 3 to 4 days ஆனால் 3 to 4 daysக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் முடிச்சு சொல்கிறேன். 20 days ஆகுதுங்கிறீங்களே, மினிமம் 15 days அது ஆயிடும். அது வரைக்கும் வண்டி ஓடுற மாதிரி இருக்கிற அந்த வண்டி வேறு ஊரில் ஸ்பேர் பைக் கிடைக்குமா கேட்குறேன். கிடைக்கிற மாதிரி தான் நான் இவ்வளோ கேட்கவே மாட்டேன். அப்படியே இல்லை, ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது. வெளியே வேறு கிளம்புது. ஏன்னா அப்புறம் ஒருத்தனுக்காக நிறைய கமிட்மெண்ட். என் கமிட்மெண்ட் மொத்தம் 18 பேர் கிளம்புறாங்க. 18 பேர் வந்து முடிச்சு கொடுக்குறேன். இல்லை எங்கேயாவது ஆர்டர் பண்ணுறேன். இனிமேல் இந்த டைம் சர்வீஸ் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அதே ரொம்ப நான் தான் சொல்கிறேன். இந்த ஒயரிங் செட்டுக்கு ஒயரிங் கிட்டே மாற்றி தரேன்ட்டேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் இன்னும் இல்லை. நான் இந்த கம்ப்ளைண்ட் இது வரக்கூடாதுன்னு தான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா இது இப்போ இந்த இப்படி வந்துருச்சா, இது எங்கே லாக் போனால் இந்த பயத்திலே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். எப்படா ஃபியூஸ் இவங்களாம் கழுவி ஊற்றுறாங்க. என்னடா ஃபியூஸ் இதே குடவுனே கொண்டு போனோமான்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கே போனாலும் ஃபியூஸ் பண்ணி 100% கேரண்டியா? இல்லை, நாங்கள் போகிறப்பே சொன்னோம், ஊட்டி வாடா ஊட்டி போகலாம். இல்லைடா நான் லாக் எடுக்க போகிறேன். அவன் பாட்டுக்கு கேரளா போயிட்டான். வீட்டுக்கு போனால் லாக் இப்போ நாங்கள் கூட போயிருந்தா கூட அங்கேருந்து பசங்களாம் பண்ணி இவனுக்கு வந்திருந்தா வச்சு பிரச்சனை இல்லை. செம்ம டென்ஷன் போடுவோம். ஆனால் நான் இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுனா, இதுக்கு முன்னாடி 3 சர்வீஸில் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் செகண்ட் சர்வீஸில் அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூஸே உள்ளது கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நான் நம்புறது. 100% பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. 100% பார்த்துப்பாங்க. பார்க்காமலாம் சரி, ஓகே, ரெடி பண்ணுறேன். ஒயரிங் மாற்றி இன்னும் உங்களை சத்தம் போகிறது வேஸ்ட்டு. சீரியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுற லேபர் தான் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களை சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுங்க. அவ்வளோ, அதுக்கு மேலே நம்ம எதுவும் உங்கள்கிட்ட கத்தியும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இங்கே வேலை செய்கிறதா நீங்கள். சரி, ஓகே. இது
ஓகேங்க, ஒரு வழியாக ஷோரூமில் வண்டியை விட்டாச்சு. பட் ஷோரூமில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்றாங்க, அவங்க மேலே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன். பட் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏங்க முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுங்க. இப்போ என்னென்னு சொல்கிறாங்கன்னா, வண்டி வரதுக்கு உங்களுக்கு 20 நாளுக்கு மேலே ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 15 days ஆகும் வருமாமா. ஏன்னா ஃபுல்லாக அந்த உள்ளே இருக்கிற வயரிங் சிஸ்டம் ஃபுல்லுத்தையுமே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 days மேக்ஸிமம் 15 to 20 days ஆகும்னு சொல்கிறாங்க. என்னால் அவ்வளோ நாள் வண்டி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு தெரியல. சீரியஸாக ஒஸ்ட்டு சர்வீஸுங்க. இது வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே அவங்க ப்ராப்பராக பார்த்து கொடுத்து வயரிங் செக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்நேரம் எனக்கு இந்த இஷ்யூவே இருந்திருக்காது. வாஸ் சர்வீஸ் ஃப்ரம் எஸ்டி. பட் வண்டியில் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க. வண்டி நல்லா அழகாக இருக்குது. பட் இவங்க சர்வீஸ் தான் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. மேபி எஸ்டி சைட்லேருந்து எனக்கு இதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்கணும். சீக்கிரம் வண்டி கொடுத்துட்டாங்கனாலும் பரவாயில்ல. ஐ ஹோப் இந்த இஷ்யூவை இவங்க சீக்கிரம் ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டி சைட்லேருந்து நம்பிக்கை அதானே எல்லாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல பார்க்குறேன். வண்டி சீக்கிரம் வரணும்னு நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.